ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 47வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:30 PM நடக்கக்கூடிய ஒரு டே கேமாக இருக்குது. ஸோ வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் வச்சு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டே கேமாக இந்த சீசனில் பார்க்கப்படுது. 27th ஏப்ரல் ஈவினிங் 3:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டு டீமுக்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். ரெண்டு டீமுமே மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. பட் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ வந்து 4th பொசிஷனில் இருக்காங்க, எல்எஸ்ஜி அதுக்கு கீழே இருக்காங்க. ஸோ ரன் ரேட் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்ஜி கொஞ்சம் டவுன் தி ஆர்டரில் இருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எல்எஸ்ஜி ஒன் சைடாக மும்பைக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிய வருது. ஸோ இது வந்து ஒரு டே கேம் அப்படிங்கிற ரீசனுக்காக வான்கடே கிரவுண்டில் டியூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். நல்ல ஸ்கோரிங் விக்கெட்டாக இருக்கும். நிறைய ரன்ஸ் அடித்தாலுமே அதை சேஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம்ப் சாய்ஸ் ஒர்க் உங்களுக்கு ஒன்லி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ வான்கடே ஸ்டேடியம் எந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பேட்டிங்க்கு நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் பேஸ் பவுலர்ஸ்க்கு அதிக சப்போர்ட் இருக்கும். லாஸ்ட் 8 மேட்சுக்கு 69 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எந்த மாதிரியான பிச் வந்து கொடுக்க போகிறாங்க, ஸோ பிச் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ 120 போட்டிகளில் 65 போட்டிகள் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 180+ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரெண்டு டீம் பேட்டிங் பண்ணாலுமே அந்த ரன்ஸ் அதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஹை ஸ்கோர் ஆர்சிபி, லோ ஸ்கோர் வந்து கேகேஆர் அடிச்சிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸோட ஒரு ஸ்கோர் கார்டு ரீகேப்பில் லாஸ்ட் கேமில் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே 48 ரன் அடிச்சிருந்தாங்க, மும்பை 62 ரன்னுக்கு 0 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. செகண்ட் கேமில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே பார்த்திங்க அப்படின்னா 46க்கு 0, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 55க்கு 1. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 73க்கு 1, செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 54க்கு 2. ஃபோர்த் இன்னிங்ஸ் பவர் பிளே பொறுத்த வரைக்கும் 41க்கு 4, 55க்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸாக பார்த்திங்க அப்படின்னா இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கேமில் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் செகண்ட் கேம்லேயும் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு க்ளோஸ் கேமாக போச்சு, நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஃபோர்த்து கேமில் சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹை ப்ரியாரிட்டி வந்து ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டீம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மும்பையே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே அவங்க நல்ல வின்னிங் ஸ்ட்ரிக்கில் இருந்தாலுமே நீங்கள் எல்எஸ்ஜிக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது அதாவது இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வச்சு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ பேசஸ் பொறுத்த வரைக்கும் 35 விக்கெட்ஸ் லாஸ்ட் 4 கேம்ஸ். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து 16 சொல்லி ஷேர் ஆயிருக்கு. ஸ்பின்னர்ஸ் 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, ரெண்டாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சு பிஹேவ் பண்ணியிருக்கு? ஃபஸ்ட்டு ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். லைக் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மயங்க் யாதவ் வந்து 11ல் இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ பிரின்ஸ் யாதவ் வெளியில் போகிறாரா இல்லை ஷர்துல் தாக்கூரை ரிஸ்க் எடுத்து வெளியில் உட்கார வைக்கிறாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி மயங்க் யாதவ் அந்த மேட்ச்சில் இருப்பார். அப்படி இருந்தாருன்னா பிக் பண்ணலாமான்னா டெஃபினட்டாக ரெண்டாவது பவுலிங் நீங்கள் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 31 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லைக் தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் அண்ட் பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான், இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இந்த பிச்சில் 31 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கே தெரியும் 18 விக்கெட்ஸு. ஸோ ஆப்போசிட் டீம் எல்எஸ்ஜியில் எந்த லெஃப்ட் ஆம் பவுலர்ஸும் பேஸ் பவுலர்ஸ் வந்து இல்லை. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக்குக்கு ஆஸ் யூஸ்வல் அதிகமான விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, 12 விக்கெட்ஸ். ரவி பிஷ்னாய் ப்ளே பண்ணுறாரு. எம்ஐ சைடு கரண் சர்மா ரெடி ஆகிட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு சின்ன இன்ஜுரி ஒரு 2 கேம்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. லாஸ்ட் கேமில் விக்னேஷ் புத்தூர் சைனா மேன் ப்ளே பண்ணியிருந்தார், ஒரு ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார். நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்க ரீசனுக்காக மும்பை பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸை பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் செட்டு ஆஃப் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா 4, ஓவரால் 26 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஹெட் பாருங்கள், மும்பைக்கும் எல்எஸ்ஜிக்கும் இடையே இது வரைக்கும் 7 போட்டிகள் நடந்திருக்கு. அதில் ஒரு மேட்ச் மட்டும்தான் மும்பை வின் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு எலிமினேட்டர் கேம் 2023 நினைக்கிறேன் சம்திங்கில். அது இப்போ நடந்த ஒரு எலிமினேட்டர் கேமில் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து பர்டிகுலர்லி வந்து எல்எஸ்ஜி பீட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஆகாஷ் மத்வால் ஒரு 5 விக்கெட் எடுப்பார். பட் எல்எஸ்ஜி மற்ற டைமில் கம்பேர் பண்ணல 6 முறை பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஹெட் வின்னர்ஸாக பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி இந்த மேட்ச்க்கு தெரிய வராங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ பிளேயிங் நம்ம பொறுத்த வரைக்கும் ரயன் ரிக்கெட்டன், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் நமன் தீர் பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் சாட்னர், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, விக்னேஷ் புத்தூர் வந்து
பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 12ல் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் நமன்தீர் வந்து இம்பாக்டாக வரமாட்டார். ரோஹித் சர்மா அண்ட் விக்னேஷ் புத்தூர் இந்த 2 பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயர்ஸாக வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் நம்பிக்கையாக நம்ம பிக் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்த 4 போலர்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபுல் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் இனிஷியலாக தீபக் சகர் நல்லா போல் பண்ணுறாரு, இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் அப்படின்னா 3 ஓவர்ஸோட தீபக் சகர் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் அனலைசிஸ்க்குள்ளே டெப்த்தாக போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைன் ரிக்கெல்டன் ஹெட் நம்பர்ஸ் வந்து 10 தான் இருந்திருக்கு. இந்த வென்யூவில் 45. ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஆப்போனன்ஸில் நிக்கோலஸ் பூரன் அண்ட் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் இவருக்கு க்ளவ் ஒர்க் ஆப்ஷன் இருக்குது. மும்பை 2வது பேட்டிங் பண்ணுறாங்கங்கிற பட்சத்தில் இன்னும் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இது வரைக்கும் இவர் இந்த கிரவுண்டில் சேஸ் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயுமே 45 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. மும்பை இந்தியன்ஸுமே இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண 4 மேட்ச்சுமே 2வது பேட்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் 27 வென்யூ 35. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஸ்லைட்லி ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. அதர்வைஸ் சிவிசி ட்ரை பண்ணலாமான்னு வேண்டாம், அஸ் பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வில் ஜாக்ஸ் ஆப்போனன்ஸில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர், ரிஷப் பண்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மேபி கண்டிப்பாக ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 ஓவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹெட் நம்பர்ஸ் அண்ட் வென்யூ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்க மும்பை அப்படின்னா மட்டும் இவங்க டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் சூரியகுமார் யாதவை 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமான்னா ரிஸ்கி தான் நான் மென்ஷன் பண்ணுவேன். இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் நடந்த எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டான ரிவர்ஸ் பிக்சர்ஸ் மேட்ச்சில் நல்லா ஆடி இருந்தார். ஒரு 40 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணி 28 40 சம்திங் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அதனால் ஹெட்டில் 23 ரன் அவருக்கு ஆவரேஜ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு பூவரான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. வென்யூ நம்பர் சூப்பராக இருந்திருக்கு. ரீசெண்டாக ஆரஞ்ச் கேப் லீடர் போர்டில் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 2 இன்னிங்ஸுமே சூரியகுமார் யாதவ் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு விசி கிராண்ட் லீக் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எல் போகிறது ரிஸ்கி தான், பட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட் வென்யூ நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. 36% குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல. மும்பை வின் பண்ண லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ்லேயுமே இவரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸ்லைட்லி லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் முன்னே இறக்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ரைன் ரிக்கெல்டன் இனிஷியலாக அவுட் ஆன உடனே. பட் மும்பை இந்தியன்ஸ் அதை பண்ணலை. வில் ஜாக்ஸ் தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர் நமக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே ரன்ன பால் ஆடி இருந்தார். ரொம்பவே ஸ்லோ இன்னிங்ஸும் ஆடி இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சேஸில் திலக் வர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்திக் பாண்டியா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டாக நம்பர்ஸ் எப்போவுமே நல்லா இருந்திருக்கும். 7 மேட்ச் ஆடி 179 ரன்னு 7 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணும்போது ஹர்திக் பாண்டியா ஒரு சூப்பரான சிவிசிக்கு எலிஜிபிளான பிக்கா. ஸ்மால் லீக் கிராண்ட் லீக் 2லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிய வராரு. நமன்தீர் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த சீசனில் ஒரு 60 ரன் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். இதுக்கு முன்னாடியும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறது ரிஸ்க்கு. லாஸ்ட் மேட்ச்சு இவரை ரோஹித் சர்மா இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணலை. ஸோ 1 டவுன் வந்திருந்தார், ஒரு 60 அடிச்சிருந்தார். ஸோ இந்த மேட்ச்சு அவர் இப்படி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இவருக்கு ரொம்ப ஃபேவரான டீம் வந்து எல்எஸ்ஜி. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வைங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ஒரு 50-50 ஆப்ஷனில் ரொட்டேஷனல்லே உங்கள் கிராண்ட் லீக் டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சாண்ட்னர் நல்லா டைட்டாக போல் பண்ணுறாரு. ஃபேண்டசி ட்ரீம் டீமில் வரமாட்டேன்றாரு. ஸோ செகண்டாக போல் பண்ணும்போது ரிஸ்க்காக பிக் பண்ணலாம். மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவர் வந்து டைட் ஏரியாஸ் போல் பண்ணியிருந்தாலுமே அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படிங்கிறது அவருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தீபக் சகர் நல்லா போல் பண்ணியிருந்தார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 2 விக்கெட்ஸ் கிட்ட இனிஷியலாக எடுத்திருந்தார். குவாலிட்டியான போலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த கிரவுண்டில் டைட் ஏரியாஸில் நியூ பால் போல் பண்ணி இந்த கிரவுண்டுக்காக தான் இவரை வந்து பிக் பண்ணாங்க. 10 crores கொடுத்து மும்பை இந்தியன்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா வென்யூ நம்பர்ஸ் வந்து எக்கனாமிக்கல் வைஸாக சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் இவரை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 5 மேட்ச் ஆடி இது வரைக்கும் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பர்சன்டேஜ் 29 இருக்காரு. ஃபஸ்ட் போலிங் மட்டும் உங்கள் ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்எல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் போல்ட் பொறுத்த வரைக்கும் ஹெட் நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. குறிப்பாக நிக்கோலஸ் பூரன் வர்சஸ் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் போலர்ஸ் இன்கமிங் டெலிவரிக்கு ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. இயர்லி பிரேக் த்ரூ மிச்சில் மார்ஸ் ஆர் ஐடன் மார்க்ரம் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக வரக்கூடிய நிக்கோலஸ் பூரானுமே இவர் ஏர்லியராக விக்கெட் தூக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் ஹர்திக் பாண்டியா ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தார் இந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக அப்படிங்கிறதையும்
இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஹெட் நம்பர்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, வெளியும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. பட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள், 2 விக்கெட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2 இன்னிங்ஸுமே. விக்னேஷ் புத்தூர் அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம். ஒரு மேட்ச் ஆடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவர்ஸ் வந்து நிறைய கொடுக்க மாட்டாருங்க ஹர்திக் பாண்டியா, நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு ஓவர் ட்ரை பண்ணுறாரு, ஒரு 12-13 ரன் போயிட்டுனா கூட அடுத்து ட்ராப் பண்ணியிருந்தாரு. இவரோட ஓவர்ஸை தான் வில் ஜாக்ஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, சாண்ட்னர், இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ பெஞ்சில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது, சேம் லெவனோட தான் ஆட போகிறாங்க. இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ரயன் ரிக்கேல்டன்னா ஷர்துல் தாக்கூர் ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டாக 3 முறை, ஆவேஷ்க்கு அகேன்ஸ்டாக 2 முறை, சூரியகுமாரை பிஷ்னாய் 3 முறை, தாக்கூர் 2 முறை, ஆவேஷ் 2 முறை, திலக் வர்மாவை ஆகாஷ் தீப் வந்து ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆவேஷ் கானுக்கு அகேன்ஸ்டாக மட்டுமே வீக்னஸ், மற்றபடி எந்த பிளேயர்ஸ்க்கும் ஒரு வீக்னஸ் கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஹை பர்சன்டேஜ் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹை பர்சன்டேஜில் 7 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. 2 பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில். அதில் ஒன்று வில் ஜாக்ஸு அண்ட் 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஸ்கை. நான் ஸ்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் வான்கடே கிரவுண்டு ஒரு நல்ல பேட்டிங் ஆடுவேன். ஏன்னா டே கேமில் அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தது கிடையாது. லாஸ்ட் சீசன்லேயுமே ஒரு டே கேம் வந்து மும்பை ப்ளே பண்ணியிருந்தாங்க அகெயின்ஸ்ட் டெல்லி. ஸோ ஃபஸ்ட்டு 2வது பால் நினைக்கிறேன் டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒன்று பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவ் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஹை பர்சன்டேஜில். லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து பிக் பண்ணலாம்னா திலக் வர்மா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நமன்திர். 3rd ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் ஃபஸ்ட் புல் பண்ணால் மட்டும் உங்களுக்கு ஜிஎலுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் யார்ட்டெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரயன் ரிக்கெல்டன் 2வது பேட்டிங் பண்ணும்போது, ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது, ட்ரெண்ட் போல்ட்டு ஃபஸ்ட்டு போலிங் லாஸ்ட் மேட்ச் தான் 3 விக்கெட் எடுத்திருக்காரு ப்ரோ, இந்த மேட்ச் எடுப்பாரான்னா ட்ரை பண்ணலாம். 3 விக்கெட் வரைக்கும் இவர் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கில் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு திலக் வர்மாவுக்கு கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயிங் லெவலில் ஏடன் மார்க்கர், மிச்சல் மாஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நிக்கோலஸ் புரன், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், சர்துல் தாக்கூர், பிரின்ஸ் யாதவ், அடுத்து திக்வேஷ் ராத்தி, ஆவேஷ் கான், ரவி பிஷ்னா. இதில் ரிஷப் பண்ட்டு எங்கே இறங்க போகிறாருங்கிறது நமக்கும் தெரியாது, எல்எஸ்ஜி ஓனருக்கும் தெரியாது, அண்ட் அவருக்கும் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் இந்த சீசனில் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் அந்த டெத்தில் ஒரு பேட் பண்ண வரதுக்கான ஒரு தேவையே இல்லை. 2 பால் கிட்ட போல்ட் பேட் பண்ணி அதில் பார்த்திங்க அப்படின்னா போல்ட் ஆகிட்டும் போயிட்டார். ஒரு ஒஸ்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரீசெண்டாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். பட் இந்த கிரவுண்டில் நல்ல நம்பர்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபுல் 4 ஓவர்ஸில் 1, 2, 3, 4, 5 இந்த 5 போலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஏடன் மார்க்கர் ஹெட் 43, வெனியூல் 28, ரீசன்ட் ஃபார்ம் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்க்ரம்க்கு 2 இன்னிங்ஸ் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்லைட்லி இந்த பர்டிகுலர் சீசன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 கேம்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் பவுலிங்கும் பண்ணுறாரு. மும்பையில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாட்டாலும் இவர மாதிரியான ஒரு ஆஃப் ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி ஆடக்கூடிய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ 94% பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 கேம்ஸுமே 50. அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மிச்சல் மார்ஸ் இந்த கிரவுண்டில் ஒரு ஒஸ்ட் நம்பர்ஸ் தான். குறிப்பாக இவர் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ப்ளே பண்ணும்போது கூட இந்த வான்கடே கிரவுண்டில் பெரிய நம்பர்ஸில் பேட் பண்ணது கிடையாது. ஒரு ஒஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட் 30. லாஸ்ட் கேம் இந்த 2 டீமும் ப்ளே பண்ணல பவுல் டு பால்லே ஒரு 5 ரன் இருக்கும்போதே அவுட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அதை ரிவ்யூ எடுக்கலை, அப்பீல் பண்ணலை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ் வந்து நாட் அவுட்டில் தப்பிச்சார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் போல்ட் வர்சஸ் மார்ஷ் ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இனிஷியலாக அந்த வரக்கூடிய ஒரு இன்கமிங் டெலிவரிக்கு அகேன்ஸ்டாக மார்ஷ் ஃப்ளாப் ஆவாருங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஓவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க மிச்சல் மார்ஸ்ட்டை ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. இந்த 30 ரன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா
60 ரன் ஒரே இன்னிங்ஸில் அவர் ஆடி இருந்தார், அதனால் வந்த ஸ்கோர் தான். அண்ட் நிக்கோலஸ் பூரன் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். வென்யூ நம்பர்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் அஸ் அ பிளேயர் பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பேட்டிங் வந்து இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 91% பிக் பண்ணியிருக்காங்க. 6 பெருசாக அடிக்கல, லாஸ்ட்டு ஒரு 3 கேம்ஸாக ஆரஞ்சு கேப் லீடர் போர்டை விட்டு வெளியில் போயிட்டார். ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா ஆடினா மட்டுமே ஒரு அதிக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்பர் 1 தான் இருக்கார். அதை பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் மற்ற பிளேயர்ஸ்லாம். பட் ஆரஞ்ச் கேப் லீடர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 வரணும் அப்படிங்கிறது லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அட் த சேம் டைம் அவரோட டீமுக்கும் அவரோட கான்ட்ரிபியூஷன் தேவை அப்படின்னு யோசிப்பார். ஸோ செகண்டாக பேட் பண்ணும்போது விசி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட், இவர் எந்த ஆர்டரில் இறங்க போகிறாருங்கிறது நமக்கு தெரியாது, அதை நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் இந்த கிரவுண்டில் 37 ரன் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ சென்னைக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 63 ஸ்கோர் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் மும்பை. அது கையை நவுட்டில் சும்மா பேட்டை மட்டும் காமிச்சார். ஹர்திக் பாண்டியா பாலில் கேட்ச் ஆகிட்டு போயிருந்தார். ஒரு ஒஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசன் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. 16% பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டேவிட் மில்லருக்கு மும்பை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச டீமு. ரெண்டாவது பேட்டிங்கில் எப்போவுமே மும்பைக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடி இருப்பார். 11% பிக் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸை அவர் நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. ஏர்லியாக விக்கெட் விழும் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது எல்எஸ்ஜிக்கு ரன்ஸ் ஒரு 200+ போகும் அப்படின்னா அதில் மில்லர் மட்டுமே ஒரு 60 ரன் வரைக்கும் ரெண்டாவது பேட்டிங் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக நீங்கள் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது டேவிட் மில்லருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆயுஷ் பதோனி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரு அன்சங் ஹீரோவாக இருப்பார். 41% இந்த பர்டிகுலர் சீசனில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு அப்துல் சமாத், இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் ரேட்டில் 7, வென்யூவில் 3 ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் அகெயின்ஸ்ட் மும்பை, பெரிய நம்பர்ஸ்லாம் இருக்காது, அதாவது ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கான பெரிய நம்பர்ஸ் இருக்காது. பட் அவர் போடக்கூடிய ஓவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியல் ஓவர்ஸாக இருக்கும். லாஸ்ட் சீசன் சிஎஸ்கேக்காக ப்ளே பண்ணும்போது ஒரு 13வது ஓவர் வந்து போல் பண்ணுவார். 4 ரன்லேருந்து 5 ரன் தான் விட்டு கொடுப்பாரு. திலக் வர்மாவும் ரோஹித் சர்மாவும் க்ரீஸில் இருப்பாங்க. லைவில் மேட்ச் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 விக்கெட் எடுத்தார். நான் சொல்கிறேன் லாஸ்ட் சீசன் வான்கடை மேட்ச் ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பார்ல அந்த மேட்ச். அந்த ஓவர்ஸில் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆனது தான். கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அந்த ப்ரெஷர் எடுத்து மேட்ச் வின் பண்ணாங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எல்எஸ்ஜிஎம்ஐ மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓவருக்கு 28 ரன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஸ்கோர்ஸ் வந்து இருக்கும். அப்போது ஒரு 6 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிற நினைக்கிறேன் சம்திங். லாஸ்ட்டு 6 ரன் கொடுப்பாரு ஷர்துல் தாக்கூர். 6 யார்க்கர்ஸு, ஒய்ட் யார்க்கர்ஸ், ஸ்லோயர் ஒன்ஸ்ன்னு சொல்லி அந்த மும்பை பொறுத்த வரைக்கும் ஷர்துல் தாக்கூரை ஆடுறதுல கொஞ்சம் டெத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஷர்துல் தாக்கூர். ஏக்குப்புறம் இவ்வளோ விளக்கம் அப்படின்னா சின்ன சின்ன நுட்பங்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனலிசிஸ் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பிரின்ஸ் யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் தான். 2வது போலிங் ரேராக போங்க. இவருக்கு கையில் மாட்டினார் அப்படின்னா எக்ஸ்பென்சிவாக போகிற அளவுக்கு மும்பை பேட்டர்ஸ் வந்து ஆடுவாங்க. யார்க்கர்ஸ் நல்லா போல் பண்ணுறாரு. பட் டெத்தில் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட எஃபிஷியன்சி இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு திக்வேஷ் ராத்தி. ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தார். 15% பிக் பண்ணியிருக்காங்க. நமந்தீரோட போல்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்டுக்கு அப்புறம் பாலே எடுத்திருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கிறதுல 2வது போலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஆவேஷ் கான் நல்ல பிக்காக இருப்பார். அகெயின்ஸ்ட் மும்பை 6 மேட்ச்சுக்கு 11 விக்கெட், இந்த கிரவுண்டில் 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்னு சொல்லி ஸ்டாட்ஸ் நல்லா இருந்திருக்கு. எதை வச்சு நான் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குங்கிறது இன்னும் அழுத்தி சொல்கிறேன் 2வது பேட்டிங் பவுலிங்கில் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். 21% இருக்கக்கூடிய ஆவேஷ் கான் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எல்எஸ்டி வின் பண்ணும் அப்படின்னா பவுலிங்கில் ஆவேஷ் கானோட அந்த முக்கியமான விக்கெட் டேக்கிங் கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டுமே முடியும். ரவி பிஷ்னா ஹெட் நம்பர்ஸ் டீசெண்டாக இருக்குது, வென்யூ நம்பர்ஸ் டீசெண்டாக இருக்குது. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2வது போலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் டீமோட பெஞ்ச் பிளேயர்ஸில் மயங்க் யாதவ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் 11ல் ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. 2 விக்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியிலேருந்து வராரு. ரெக்கவர் ஆன அவர்கிட்ட இருந்து 150+ பேஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 145, 142 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக பால்ஸ் போல் பண்ணுவாருங்கிற மைண்ட் செட்டோடு போங்க. வான்கடை பொறுத்த வரைக்கும் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு ஸ்லைட்லி சப்போர்ட்டும் இருந்திருக்கு. 2 இன்னிங்ஸுமே மயங்க் யாதவ் 11ல் இருந்தார்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு ஐடன் மார்க்ரம், சாண்ட்னர் எல்லாருமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. மிச்சில் மார்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பும்ரா மட்டும் ஃபஸ்ட்டு பாலே ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. நிக்கோலஸ் பூரனுக்கு அகெயின்ஸ்டாக பும்ரா மட்டுமே 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. மற்றபடி பேட்டில் எதுவும் இல்லை. ரிஷப் பண்ட்டை பும்ரா 7 முறை அவுட் எடுத்திருக்காரு. 46 பால் போல் பண்ணி 55 ரன் விட்டு கொடுத்து 7 முறை அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ T20 கிரிக்கெட் IPL பொறுத்த வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா 2 முறை,
ஆயுஷ் பதோனியை கிட்டத்தட்ட ட்ரெண்ட் போல்ட் 2 முறை. ஸோ டேவிட் மில்லர் வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு பேட்டில் நம்ம வேர்ல்டு கப் ஃபைனலே பார்த்தோம். சூரியகுமார் யாதவோட அந்த ஒரு கேட்ச்சு. ஸோ நல்லா போல் பண்ணுறாரு. டெத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஸ்லோயரன்ஸ் வந்து குறிப்பாக அந்த ஆஃப் கட்டர்ஸை கிட்டத்தட்ட டேவிட் மில்லர் வந்து பிக் பண்ண திணறாரு. இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். 1 2 3 இந்த பர்டிகுலர் 3 பிளேஸும் ஹை பர்சன்டேஜ் தான். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அவ்வளோதான், சொல்கிற அளவுக்கு வேறு யாருமே இதுக்கப்புறம் ஹை பர்சன்டேஜில் இல்லை. மோஸ்ட்டாக எல்லாரோட நினப்பும் பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி தோப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு எல்எஸ்ஜியில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வின்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த 3 பிளேஸில் கண்டிப்பாக ஒருத்தர் ஃப்ளாப். அந்த ஃப்ளாப் லிஸ்ட்டில் ஓப்பனர்ஸ் 2 பிளேஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இந்த 2 பிளேஸில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் உங்களோட டீமை மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அண்ட் ஆவேஷ் கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டேவிட் மில்லர், ஆயுஷ் பதோனி. அண்ட் 5th ஆப்ஷன் லோ பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்காக போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஷர்துல் தாக்கூர் செகண்ட் பவுலிங்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் 2வது பேட்டிங், ரிஷப் பண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங், டேவிட் மில்லர் 2வது பேட்டிங். மற்றபடி பவுலர் சைடு போனோம் அப்படின்னா மயங்க் யாதவ் வேணால் போகலாம். பட் ஃபஸ்ட்டு மேட்ச் தான், ரொம்ப அவசரப்பட வேண்டாம், வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பூரான் ரிக்கேலன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சூரியகுமார் யாதவ், மிச்சில் மார்ஸ், ரோஹித் சர்மா பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, மார்க்ரம், வில் ஜாக்ஸ். பவுலர்ஸில் பும்ரா, போல்ட்டு, ஷர்துல் தாக்கூர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சூரியகுமார் யாதவ், வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நிக்கோலஸ் பூரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பிளேஸ்ட்டு போயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நார்மலான டெமோ டீம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.